ராதிகா, தமிழ்நாட்டில் ஜனநாயக திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற வாக்குப்பதிவு முடிந்தது. 6 மணியோடு வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. காலை 7 மணியிலிருந்து வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று சற்று முன்பு சில நிமிடங்களுக்கு முன்பு 6 மணிக்கு சரியாக நிறைவடைந்திருக்கிறது. 6 மணிக்கு முன் வாக்குச்சாவடிக்குள் வந்துள்ள வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்படும். அதற்கு பின்னர் அவர்கள் 8 மணி வரை வாக்களிக்கலாம் என சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவித்திருக்கிறார். இதே போல மற்ற மாவட்டங்களிலும் டோக்கன் பெற்றவர்கள் இனிமேல் வாக்களிக்கலாம். இப்போது வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. தமிழகத்தில் 17வது சட்டமன்றத்தை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு 234 தொகுதிகளிலும் நிறைவடைந்தது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நிலவிய இந்த தேர்தல் களம் இதுவரை இல்லாத அளவுக்கு பரபரப்புகள், திருப்பங்களோடு நடைபெற்றது. இன்று காலை தொடங்கிய வாக்குப்பதிவு 6 மணியுடன் நிறைவடைந்தது. கடைசியாக 5 மணி நிலவரப்படி புதிய சாதனையை படைத்து இந்த வாக்கு தேர்தல் நிறைவடைந்திருக்கிறது. தேர்தல் வாக்குப்பதிவு 90% எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஜனநாயக திருவிழாவை ஒட்டி வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. 6 மணியுடன் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. 6 மணிக்குள் வாக்குச்சாவடிக்குள் வருபவர்கள் டோக்கன் பெற்றிருந்தால் அவர்கள் 8 மணி வரை வாக்களிக்கலாம் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அந்த விதிமுறைகளின்படி 6 மணிக்கு பிறகும் வாக்களிக்கலாம். ஆனால் அதற்குள் வாக்குச்சாவடிக்குள் வந்திருந்து அவர்கள் டோக்கன்களை பெற்றிருக்க வேண்டும் என்ற விதிமுறையின்படி அவர்கள் வாக்களிக்கலாம். ஆனால் 234 தொகுதிகளிலும் 4 முனை போட்டி நிலவிய தேர்தல் களத்தில் அனல் பறந்த பிரச்சாரத்தின் முடிவில் இன்று காலை 7 மணியில் தொடங்கிய வாக்குப்பதிவு இப்போது நிறைவடைந்திருக்கிறது. தமிழகத்தில் 17வது சட்டமன்றத்தை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நிறைவடைந்திருக்கிறது. புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான அல்லது ஆட்சி தொடர்வதற்கான அந்த அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நிறைவடைந்திருக்கிறது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்துவிட்டது. இனி மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். இன்னும் சில நிமிடங்களில் வாக்கு எண்ணும் மையங்களில் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்படும். அந்த ஸ்ட்ராங் ரூமிற்கு அடுத்ததாக வாக்கு பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக கொண்டு செல்லும் பணி அடுத்த சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. காலை 7 மணியிலிருந்து தொடங்கிய இந்த வாக்குப்பதிவில் 4,71,00,000 பேர் 5 மணி நிலவரப்படி வாக்களித்திருக்கிறார்கள். 5 கோடியை தாண்டி வாக்குப்பதிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 85%இலிருந்து 90% நெருங்கி இந்த வாக்குப்பதிவு தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே ஒரு புதிய சாதனை வாக்குப்பதிவாக நாம் பார்க்கிறோம். இப்போது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. 234 தொகுதிகளிலும் இன்று காலை 7 மணியிலிருந்து தொடங்கிய வாக்குப்பதிவு 6 மணியோடு நிறைவடைந்து விட்டது.